ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு 20 முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 20 அறிவிப்புகளில் ஏதோ ஒன்று நம்மளை ரிலேட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் கண்டிப்பாக திறக்கப்படும், அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா போகாதா அப்படிங்கிறத குறித்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் எப்போதுமே முடிவெடுப்பாங்க. அதன் பெயரில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 2ஆம் வாரத்துக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும். ஆனால் இந்த முறை கிளைமேட் நமக்கே தெரியும், 2 விதமாக சேஞ்ச் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி அப்படிங்கிறதுல இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அது நம்மளுடைய முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பள்ளிகள் திறப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அவ்வப்போது இருக்கக்கூடிய அந்த வெயிலின் தாக்கம் ஒருவேளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதலமைச்சர் உத்தரவின்படி ஒருவேளை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போது எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2வது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது மே 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த 3வது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான அட்டவணையை தேர்வுத்துறை ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% பேரும், அதே போல் 11ஆம் வகுப்பு தேர்வில் 92.09% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளதாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தேர்வு ஆகாத, அதாவது தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு துணைத் தேர்வு நடத்துறதுக்காக அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வகுப்புக்கும், அதே போல் ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா துணைத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4வது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை நாற்காலியில் அமர வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிற்க வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறைக்கு நம்ம தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகிய நம்மளை கண்டிப்பாக அவங்க நாற்காலியில் அமர வச்சு தான் பேசணும் அப்படின்னும், நம்ம அங்கே போயிட்டு நிற்க வச்சு அவங்க பேசக்கூடாதுன்னு பதிவுத்துறைக்கு உத்தரவு பறக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடக்கப்பட்ட 10 நாட்களில் 1,69,634 மாணவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்களாமா. அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தகவல் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. மாணாக்கர் www.dneaonline.org அப்படிங்கிற அந்த இணையதள வெப்சைட் மூலமா என்ன பண்ணணும்னா, தங்களுடைய பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை ஜூன் 6, 2025க்குள்ளே பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பொறியியல் துறையில் படிக்கணும்னு நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் www.dneaonline.org அப்படிங்கிற வெப்சைட் மூலமா உங்களுடைய முகவரியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கான கடைசி தேதி ஜூன் 6ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து 1500 சிறப்பு பஸ் இயக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து துறை தகவல் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை, அதாவது 17ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 605 பேருந்துகள் இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு அதே மாதிரி அதே தேதியில் 90 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. மாதாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்காக இது சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பயணிகள் நீங்கள் முன்கூட்டியே பஸ் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.dnstc.in மற்றும் TNSTC அப்படிங்கிற இந்த மொபைல் செயலி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வி பட்டய படிப்புக்கான
மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ள வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அனுமதி வழங்கி அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்களாமா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் மீதான பரிசீலனையை ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மதிப்பெண் ஜாதி வாரியாக மாணவர்கள் வந்து ஜூன் 14ஆம் தேதி தேர்வு வந்து செய்யப்படுவார்கள். அதன் பின் பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வந்து ஜூன் 18ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கான கற்பித்தல் பயிற்சிகள் ஆகஸ்ட் நவம்பர் மாதங்களில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுத் தேர்வு வந்து மே மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று முதல் வந்து 4 நாட்களுக்கு வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்களாமா. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மே 17லேருந்து மே 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு வந்து கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் வந்து கனமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் வந்து கனமழை கண்டிப்பாக வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதியில் ஒரு வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையில் வந்து அதாவது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வந்து வீசக்கூடுமா. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு காலத்துக்கான MA தமிழ் படிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தையும் அதுக்கான விளக்க உரையையும் தெளிவாக வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னா www.ulagathamil.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதில் நீங்கள் அப்படியே டவுன்லோடோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிப்பில் சேரும் மாணவர்களின் தேர்வின் அடிப்படையில் தான் 15 பேருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 அது உதவித்தொகையும் அளிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோடைய தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் பார்த்தீங்கன்னா சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயற்கை பயிற்சி, அதாவது சினிமேட்டிக்கில் ட்ரோன் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ 27/5/2025 முதல் 30/5/2025 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியானது வந்து வழங்கப்பட இருக்குது. ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் வந்து உடனே வந்து பதிவு செஞ்சுக்கோங்க, இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா https://editin.in/ அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு இந்த வலைதளத்து மூலமா நீங்கள் உள்ளே போயிட்டு இதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்தே ஒரு சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சினிமேட்டிக் ட்ரோன் ட்ரைனிங்கில் கலந்துக்க ஆர்வமுள்ள ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்தே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்து 53 வேலை நாட்களுக்குள்ளே வந்து தேர்வாணையத்தால் வந்து விரைவாக வந்து வெளியிட்டுருவாங்க. இது தொடர்ந்து வந்து 13வது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்தில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம TNPSC மூலயமா வந்து இந்த ஒரு தகவலை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வெழுதும் தனி தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஹால் டிக்கெட்டை www.dge.tamilnadu.government.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் மூலயமா போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1ஆம் ஆண்டு மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மே 23 ஜூன் 2க்குள்ளேயும், ஒருவேளை நீங்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் 3 ஜூன் 11 வரைக்கும் வந்து தேர்வு வந்து நடத்தப்படுது. ஸோ அதனால் இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். குரூப் 1 தேர்வு முடிவுகள் வந்து ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இறுதி பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு வந்து குரூப் 1 தேர்வு வந்து நடத்தப்படுது. 90 காலி பணியிடங்களுக்காக நடைபெற்ற இந்த குரூப் 1 தேர்வு முதன்மை தேர்வில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது.
அடுத்த அறிவிப்பு, நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி பெற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பயிற்சி வகுப்புகளில் சேர விருப்பமுள்ள தேர்வர்கள் குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பர்சனாக வந்து இருக்கணும். இந்த பயிற்சியில் சேர விரும்பக்கூடிய தேர்வர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா www.cecc.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வாயிலாக பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை பழைய வண்ணாரம்பேட்டையில் உள்ள சர் தியாகராஜா கல்லூரியில் 500 இடங்களுக்கும் சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் ஒரு 300 இடங்களுக்கும் பயிற்சி வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய முன்பதிவை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அதே போல் போயிட்டு இவங்க சொன்ன டைமில் போயிட்டு அந்த இலவச பயிற்சி வகுப்புலையும் கலந்துக்கோங்க. டிஎன்பிசியில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-61 ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டு உள்ளதால் நம்ம பழவேற்காடு மீனவர்கள் வந்து மே 18ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு ராக்கெட் ஏவப்படுவதால் பாதுகாப்பு கருதி மே 18ஆன இன்னையிலிருந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல மீன் வளத்துறை மூலயமா வந்து தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ வருகிற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு காலை 6:59 மணிக்கு வந்து PSLV C-61 அப்படிங்கிற ராக்கெட் வந்து விண்ணில் வந்து ஏவுகிறது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த புதிய உரிமையாளர், அந்த இறந்தவர் பேருக்கு பதிலாக வந்து புதிய உரிமையாளரை வந்து பெயர்களை வந்து பட்டியலில் வந்து பட்டாவில் வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். eservice.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலயமா போயிட்டு நீங்கள் சேவை மையங்கள் மூலயமா வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிப்பானது மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிகிற வகையில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர்ஸ் வந்து நில நிர்வாக ஆணையருக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்களாமா. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இணையதளம் மூலயமா பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் உடனடியே வந்து பரிசீலித்து ஆணை வந்து பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் வந்து கூறியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படியேப்பட்ட பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் சேவை போயிட்டு இந்த வந்து உடனே உங்கள் நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 2025 முதல் 2026 கல்வியாண்டில் இளங்கலை காட்சிக்கலை, அதாவது பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அந்த படப்பிடிப்புக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் www.filmindustry.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலயமா வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கடைசி நாள் வந்து 28/5/2025, அதாவது இந்த மே மாதம் 28ஆம் தேதிங்கிறது இதனுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு சட்டக் கல்லூரியில் 5 ஆண்டுக்கான சட்ட படிப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. சட்டக்கல்லூரியில் படிக்க விருப்பப்பட்டீங்க, கவர்மெண்ட் சட்டக்கல்லூரியில் நீங்கள் படிக்க விருப்பப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கீங்க, 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் மே 31ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். ஆன்லைன் விண்ணப்ப பதிவு பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே வந்து தொடங்கிட்டாங்களாமா. ஸோ 5 ஆண்டு கால சட்ட படிப்பில் வந்து சேர விரும்பக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் www.tndalU.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மொபைலில் கூட விண்ணப்பிக்க வேணாம், நீங்கள் சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் இதில் மூலயமா வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து உள்ளே வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கலாம். வெவ்வேறு சட்டப்படிப்புக்கான கல்வி தகுதி, ஆன்லைன் விண்ணப்ப முறை, கல்வி கட்டணம் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளாரே போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர் சேர்க்கை தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 04424641919 அப்படிங்கிற நம்பரையோ அல்லனா 04424957414 அப்படிங்கிற தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு உடனே வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து சென்னையில் தொழில் முனைவோருக்கு இந்த மே 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் வந்து சணல் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பு தொடர்பான பயிற்சிகளை வந்து 3 நாட்கள் வந்து காலை 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து இந்த நிறுவன வளாகத்தில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியானது பார்த்தீங்கன்னா சணல் மதிப்பு கூடுதல் குறைதல் பற்றிய ஒரு தயாரிப்பு தொடர்பான ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. ஸோ வேறு ஏதாவது தொழில் முனைவராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை என்ன தொழில் செய்யணுங்கிற அந்த ஒரு முனைப்போடு இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஆர்வமுள்ள பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களே அதாவது தமிழ்நாடு அரசுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து சென்னையில் வந்து தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகர்களுக்கான டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பட்டறை பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வர நம்ம மே 28ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து நடைபெற இருக்கு. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறையுடைய முக்கிய மதிப்பு முன்மொழிவுகள், வணிக சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள், வளர்ச்சிக்கான அழகு பொருளாதாரம் மற்றும் முக்கிய சந்தைப்படுத்துதலின் ரகசியங்கள், வெற்றிக்கான தந்திரங்கள் மற்றும் கருவியின் குறிப்புக்கான நிகழ்வு ஆய்வுகள் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சியில் வந்து கூடுதல் விவரங்களை பெற விரும்பணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் www.editn.in அப்படிங்கிற இந்த வலைத்தளம் மூலயமா நீங்கள் உள்ளே போயிட்டு மேற்கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்து ட்ரேடிங், அதாவது சொன்னோம்னா இப்போ நிறைய ட்ரேடிங்ஸ் மார்க்கெட்லாம் இருக்காங்களே, அதில் நிறைய பேர் வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வெற்றிக்கான ஒரு சில சீக்ரெட் அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸே வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த வலைத்தளத்து உள்ளார போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறது இது உள்ளார போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.